ஹலோ மக்களே, வெல்கம் பேக். ஸோ அதான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நான் ரீசெண்டாக பார்த்த படத்துக்கெல்லாம் ரியாக்ஷன் போட்டுட்ருக்கேன். இந்த வீடியோவில் வந்து நம்ம பிளாக் அப்படிங்கிற படத்தை பற்றின ஒரு ரியாக்ஷன் இது. ஆக்சுவலாக சென்னையில் பார்த்தேன், ஓடிடியில் தான். தங்கச்சி இது வீட்டில் பார்த்தது. ஆனால் பார்க்கும்போதே கொஞ்சம் ஒரு 10-15 மினிட்ஸ்குள்ளேயே கண்டுபிடிச்சிட்டேன் இது கோஹரன்ஸோட ரீமேக் அப்படின்ட்டு. ஏன்னா நான் கோஹரன்ஸ் வந்து ரொம்ப முன்னாடி பார்த்தது. ஆக்சுவலி மேபி ரிலீஸ் ஆன டைமில் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன், ஒரு 8-9 இயர்ஸ் முன்னாடி. ஏன்னா அந்த டைமில் வந்து நான் அந்த டைம் ட்ராவல் படமெல்லாம் டாரண்டில் நான் டவுன்லோட் பண்ணி பார்த்தேன். இந்த லைம் வயர்னு ஒரு இதெல்லாம் இருக்கும். அந்த டைமில் ஒரு மாதிரி ஒப்சஸ்டாக இருந்தேன் அந்த நான் டைம் ட்ராவல் படத்துலலாம் உட்காந்து எல்லா லாங்குவேஜ்லேயும் உட்காந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துட்ருப்பேன். எந்த லாங்குவேஜில் இருந்தாலும், ஸ்பானிஷில் டைம் ட்ராவல் மூவிஸு, எந்த லாங்குவேஜ் இது இல்லை, அது ஒரு ஒரு விதமான ஒரு ஜோனில் இருந்தேன் அப்போன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் அந்த அந்த படம் நான் ரொம்ப முன்னாடியே பார்த்தேன். அதுவும் இல்லாமல் ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி கூட என்னோடய இங்கே ஃப்ளாட்மேட்ஸோட உட்காந்து இன்னொரு தடவை பார்த்தேன். அவங்களுக்கு போட்டு காட்டணுங்கிறதுக்காக. அந்த படம் ரொம்ப நம்ம ஒரு மாதிரி நல்ல இதுவாக இருக்கும்ல, அது ரொம்ப இன்டலெக்சுவலி ஸ்டிமுலேட்டிங்கான படம். அந்த மாதிரி படம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாட் நெசசரிலி இந்த மாதிரி ரொம்ப விஷுவல் எஃபெக்ட்ஸோடு தான் எடுக்கணும்லாம் அவசியம் இல்லை. அந்த படம் எப்படி எடுத்திருப்பாங்கன்னா, கான்செப்ட்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்கஷன்ஸு, கான்செப்ட்ஸ், எதுவும் பெரிய அந்த ஃபேன்சி கிராஃபிக்ஸு, சிஜிஎல்லாம் அதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் அது என்ன என்ன நடக்குது. அதுவும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து இவங்க 2 பேர் தான் ஆக்சுவலாக, ஜீவாவும் கேர்ள் ஃப்ரெண்டும் இல்லை. அதில் வந்து அப்படி இல்லை, ஒரு 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 கேதரிங் மாதிரி, ஒரு டின்னர் இன்விடேஷன் மாதிரி ஏதோ நடக்கும் ஒரு வீட்டு ஃப்ரெண்ட்ஸில். ஒரு 4-5 கப்புள்ஸ் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த படத்தில். அதனால் இது இன்னுமே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. இது நம்ம பிளாக் வந்து கொஞ்சம் ஹீரோ சென்ட்ரிக்கு, அது கோஹரன்ஸ் வந்து ஹீரோயின் சென்ட்ரிக்கான ஒரு படம். ஆனால் கான்செப்ட் எல்லாமே கிட்டத்தட்ட இதே தான். பட் எனக்கு நான் ஒரிஜினல் பார்த்துட்டதுனால இது இருந்துமே இது ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி தான் இருந்தது. பட் ஒரிஜினல் அளவுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இல்லை. ப்ளஸ் வந்து இவங்க வந்து அது 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 என்ன நடக்குதுங்கிறது கொஞ்சம் அது அது கொஞ்சம் ஒரு ஒரு அது ஸ்க்ரீனில் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் கொஞ்சம் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா அது ரொம்ப ஹெவி கான்செப்டில் அது அது இந்த பேரல் யூனிவர்ஸ், அது என்னவோ போர்ட்டலோ வாட் எவர். இது வரைக்கும் எனக்கு அந்த ஒரிஜினல் படமே முழுசாக புரியல. அது ரொம்ப ரொம்ப அது கான்செப்ட் படம்லாம் வந்து, அதுவும் முக்கியமாக இந்த டைம் ட்ராவலாக அது என்னன்னு சொல்கிறது, டைம் ட்ராவல்னு சொல்ல முடியாது, ஒரு பேரலல் யூனிவர்ஸ்குள்ளே போகிற மாதிரியான ஒரு இது இல்லை. ரெண்டுமே வருது இதில் ஆக்சுவலாக. டைம் இதுவும் வருது அதுவும் வருதுங்கிறதுனால, எஸ்பெஷலி இந்த இதெல்லாம் சொல்லுவாங்கள்ல, இந்த டைம் ட்ராவல் படத்துலலாம் வந்து அது ஒரு 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 பர்டிகுலர் கான்செப்ட் ஒன்று சொல்லுவாங்க. அதாவது ஃப்யூச்சர்லேருந்து யூ கோ பேக் டு த பாஸ்ட் அண்ட் தென் உங்கள் அப்பா அம்மா வந்து சேராமல் பண்ணுற மாதிரி பண்ணிட்டா, அது அந்த மாதிரிலாம், அது அது அந்த நேரத்தில் நீயே பிறந்திருக்குமா, அது ஒரு மாதிரி ஒரு இது மாதிரியான சுச்சுவேஷன் அதில் வரும். அது அதெல்லாம் புரிஞ்சுக்கிறது ரொம்ப, நானும் ட்ரை பண்ணேன் ஒரு கட்டத்தில். அதுக்கப்புறம் விட்டுட்டேன். ஃப்ரீ ஆட்ராப்பாங்கிற மாதிரி மண்டை குழம்புற மாதிரியான சில விஷயங்கள். ஆனால் அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு பார்க்கும்போதெல்லாம் எப்போ பார்த்தாலும் அது ஒரு ஒரு பிரமிப்பாகவே இருக்கும். எப்படிடா இதெல்லாம் பாசிபிளா? அதனால் நான் அந்த மாதிரி படங்கள்லாம் விரும்பி பார்க்கறது உண்டு. இந்த மாதிரி படம் நிறைய வரணும், ஆனால் ஒரிஜினலாக வரணும். இதில் வந்து இது காப்பி ரீமேக்கு தான், ஆனாலும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. வேர்ட் ஆஃப் மவுத்தில் ஓரளவுக்கு ஓடிச்சுன்னு தான் நினைக்கிறேன் இந்த படம். எனக்குமே போர் அடிக்காமல் போயிடுச்சு படம் பார்க்குறதுக்கு. பட் அங்கே பாருங்க, ஹாலிவுட்டில் திங்க்
பண்ணுறாங்களே இந்த மாதிரி. இப்போ கிறிஸ்டோஃபர் நோலன் மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து திங்க் பண்ணுறாங்களே, அது ஒரிஜினலாக இந்த மாதிரி கொண்டு வராங்கல்ல. ஏன்னா அவங்களும் டைரக்டர்ஸ் தான், அவங்களும் டெக்னிக்கல் ஆள்லாம் கிடையாது, நாசா விஞ்ஞானிகள்லாம் யாரும் கிடையாது அவங்களும். ஆனால் இந்த மாதிரி திங்க் பண்ணுறாங்கல்ல, இந்த மாதிரி நம்ம ஊரில் வந்து ஏன் ஒரிஜினலாக திங்க் பண்ண மாட்டேங்கிறாங்கங்கிறது தான் ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏன்னா நம்ம ஊரில் வந்து பெரிய பெரிய சயின்டிஸ்ட்லாம் இருந்திருக்காங்க, நோபல் ப்ரைஸ் வின்னர். நோபல் ப்ரைஸ்க்கும் சயின்ஸுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு எனக்கு தெரியல. நம்ம ஊர்லேயும் பெரிய பெரிய சயின்டிஸ்ட்லாம் அந்த காலத்துலேருந்தே இருந்துட்டு தானே இருக்காங்க. அட்லீஸ்ட் சயின்டிஸ்டோட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி நம்ம நோலன் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் ஒரு ஹை கான்செப்ட் படம் மாதிரி ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம். ஆனால் நம்ம ஊரில் பண்ணுறது இப்போ எல்லாமே இது ஓடிடி டைம் பீரியடில் ஏன் வந்து ரீமேக்குலேயே வந்து குறியாக இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல எல்லாரும். ஏன்னா எல்லாமே ஆக்சஸ் வந்துருச்சு எல்லாருக்கும். இப்போ அதான் நான் சொல்கிறேன், இந்த கோஹரன்ஸ் படம்லாம் ஆல்ரெடி பார்த்த படம். எத்தனை பேர் அதை பார்த்தாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அது வந்து அந்த அளவுக்கு கமர்ஷியலி பாப்புலரோ இல்லைன்னா ஹிட்டான படமோ இல்லைன்னா ரொம்ப ஃபேமஸான படமோ கிடையாது. நான் பார்த்ததுக்கு காரணம் வந்து அதான் சொல்கிறேனே, ஒரு கட்டத்தில் வந்து அப்சஸ்டாக இருந்தேன் அந்த டைம் ட்ராவல் மூவிஸ்லலாம். எனக்கு எனக்கு மெயினாக வந்து இந்த மாதிரி கான்செப்ட் பற்றின இன்டெலெக்சுவலாக நம்மளை திங்க் பண்ண வைக்கிற படங்களை ப்ரிஃபர் பண்ணுவேன். சப்போஸ் டு இந்த கிம்மிக்ஸ்லாம் எதுவும் இல்லாமல், இந்த டைம் ட்ராவல் பேக் டு த ஃபியூச்சர் மாதிரி கிம்மிக்ஸ்லாம் எதுவும் இல்லாமல், அது மாதிரி இருந்தாலும் ஓகே தான். பட் மோர் தேன் தட் எனக்கு வந்து நீங்கள் ஒரே ரூம்லேயே கூட உட்காந்து பேசுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மேன் ஃப்ரம் எர்த்னு ஒரு படம் இருக்குல்ல, அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ரூமில் ஒரு இதில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க படம் ஃபுல்லாக. ஆனால் அது பயங்கரமாக அவங்கள திங்க் பண்ண வைக்கும். அந்த மாதிரியான படங்கள் நிறைய எனக்கு பிடிக்கும் பார்க்குறதுக்கு. ஏன்னா அது கான்செப்ட்ஸ் பேசுவாங்க அவங்க. அது நம்மளுக்கு யோசிக்க வைக்கும். அது மாதிரி நிறைய படங்கள் வரணும். நம்ம நம்ம இளைஞர்கள், புது டைரக்டர்கள்லாம் வந்து ஒரு டாரண்டினோனே இன்னும் பேசிகிட்டு இருக்கிறத நிப்பாட்டிட்டு ஏதாச்சும் புதுசாக ஏதாச்சும் திங்க் பண்ணுங்க. ரெவல்யூஷனைஸ் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் பண்ணுங்க. ஏன்னா இப்போ 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 நம்ம படங்கள்லாம் வேர்ல்டு வைட் பார்க்குறாங்க. ஓகேவா? அவங்க திங்க் பண்ணணும். நம்மளால ஏன்டா இந்த மாதிரி யோசிக்க முடியலன்னு அவங்க திங்க் பண்ணணும். அந்த மாதிரிலாம் நம்ம படம் எடுக்கணும். இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் வந்து ஐ வாஸ் ஹெவிலி இன்ஸ்பயர்ட் பை திஸ் குவென்டின் டாரண்டினோங்கிற மாதிரியே சுற்றிட்டு ரீமேக்ஸ் பண்ணிக்கிட்டு காப்பி அடிச்சுட்டு ஆல்ரெடி வந்துட்டாங்க. இப்போ இந்த மகாராஜா மாதிரி படம்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது திருஷ்யம் இதெல்லாம் மற்ற லாங்குவேஜில் ரீமேக் பண்ணுறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இன்னும் ஒரிஜினலாக நிறைய எடுக்கணும். காப்பி அடிக்கிறதெல்லாம் நிறுத்திட்டு, காப்பி அடிக்கிறதும் அதுவும் எடுக்கலாம். பட் ஒரிஜினாலிட்டி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் என்னை பொறுத்த வரைக்கும். சரி, அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.